இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தாலும், சாப்பிட்டா மட்டும் டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். ஹைட்ராபாடி சிக்கன் மசாலா. பேச்சுலர்ஸ்க்குமே ரொம்ப ஈஸியான ரெசிபி. செய்யலாமா? இப்போ ஒரு பவுலில் சிக்கன் சேர்த்துட்டு இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் தயிர் நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் ஸ்பைசஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு சிக்கன் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்மளோட தேசம் சிக்கன் மசாலா, நம்ம தேசம் ஃபுட்ஸோட நியூலி லான்ச் ப்ராடக்ட் தான் இது. இதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே உங்கள் சிக்கன் மசாலா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப்சைட் desamfoods.comலையும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேசம் ஃபுட்ஸில் இந்த சிக்கன் மசாலா மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய புது புது ப்ராடக்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம். வெப்சைட் செக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஃப்ரைட் ஆனியன் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ இதையும் இந்த மசாலாவோட சேர்த்துக்கோங்க. ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நம்ம கருக விட்டுறக்கூடாது. லைட் ப்ரௌன் கலர் வரும்போதே அதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1 ஹவருக்கு நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ கடாயில் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஷாஹி ஜீரா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பரும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காயும் கொஞ்சமாக 2-3 சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சிக்கன் வேக வைக்கிறதுக்காக அது முழுகிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஹாட் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நடுவில் ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் செமி திக் கிரேவி ஆனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, இப்போ இந்த டைமில் மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்ப ஒரு 5 நிமிஷம் இது மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது நல்லா சூடான பட்டர் நான் ரோட்டி கூட சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா ரசம் சாதம், சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க.